வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான அறிவியல் பயணத்துல ஈடுபட போறோம். நம்ம உடம்புல இருந்து உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் அடிப்படையா இருக்கிற செல்கள் அத பத்தி தான் ரொம்ப ஆழமா, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். சோ கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பெரிய பிரபஞ்சம் இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா நாம எல்லாரும் யோசிச்சிருப்போம், இந்த உயிரினங்கள் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு. மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் கூட மனிதர்களாகிய நாம ஏதோ சில பொருட்களால ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாகி இருக்கோன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத நுட்பமான பொருள் நிஜமாவே என்ன? அந்த மாபெரும் ரகசியம் எங்க ஒரிஞ்சிருக்கு? வாங்க அத உடைக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான டாபிக்ஸ் என்னன்னா, முதல்ல செல்களோட கண்டுபிடிப்பு வரலாறு, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான செல் கோட்பாடு, மூணாவது செல்களோட அளவு மற்றும் வடிவம், அப்புறம் கடைசியா தாவர மற்றும் விலங்கு செல்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசங்கள். இதுதான் இன்றைய அஜெண்டா. சரி, நம்ம முதல் செக்ஷனான செல்களின் கண்டுபிடிப்புக்கு போலாம். கற்பனையில கொஞ்சம் 1600களுக்கு பின்னோக்கி பயணிச்சு கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணிய உலகத்தோட ரகசியங்களை சயின்டிஸ்ட் எப்படி திறந்தாங்கன்னு பாப்போம். இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி. ஒரு டைம் மிஷின்ல 1665க்கு போவோம். ராபர்ட் ஹுக் என்ன பண்ணாருன்னா, ஒரு காக் மரத்தோட இருந்த பகுதியை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாரு. அவருக்கு அங்க சின்ன சின்ன அறைகளா ஒரு தேன்கூடு மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு தான் அவர் செல்னு பேர் வச்சாரு. அப்புறம் 1670கள்ல ஆண்டான் வான் லியூவன்ஹுக் முதல் முறையா உயிருள்ள செல்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதுக்கு அனிமல் கியூல்ஸ்னு பேர் வச்சாரு. அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1831ல ராபர்ட் பிரவுன் தாவர செல்கள்ல இருக்கிற நியூக்ளியஸ், அதாவது உட்கருவை விவரிச்சாரு. 1833ல ஷ்லைடன் மற்றும் ஷ்வான் வந்து செல்கள் தான் உயிரினங்களோட அடிப்படைன்னு சொன்னாங்க. ஃபைனலா 1858ல ருடால்ஃப் விர்ச்சோ ஒரு மாசான உண்மையை கண்டுபிடிச்சாரு. ஆம்னிஸ் செல்லுலா ஈஸ் செல்லுலா அப்படின்னு என்ன? உயிருள்ள ஒவ்வொரு செல்லும் ஏற்கனவே உசுரோட இருக்கிற ஒரு செல்லுல இருந்து தான் உருவாக முடியும். எப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. ஓகே, சயின்டிஸ்ட் செல்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது செக்ஷனுக்கு வருவோம். இந்த செல்களை கட்டுப்படுத்துற உலகளாவிய விதிகள் என்னென்ன? ஒவ்வொரு உயிரினமும் எந்த விதிகளின் அடிப்படையில இயங்குதுன்னு பார்க்கலாம். இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் மாடர்ன் செல் தியோரியோட ஆணிவேர். நல்லா கவனிச்சுக்கோங்க. விஷயம், உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் செல்களால தான் உருவாகியிருக்கு. ரெண்டாவது, புது செல்கள் திடீர்னு எல்லாம் உருவாகாது. ஏற்கனவே இருக்கிற செல்கள் பிரிஞ்சுதான் புது செல்கள் உருவாகுது. மூணாவது, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நம்ம பரம்பரை பண்புகளை கடத்துற ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, நம்ம உடம்புல நடக்கிற எல்லா மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றமுங்களும் இந்த செல்களுக்குள்ள தான் நடக்குது. இது சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட மொத்த ஆபரேட்டிங் சிஸ்டமும் இந்த செல்லுலார் லெவல்ல தான் வேலை செய்யுது. ஆனா சயின்ஸ்ல எப்போதுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல. இந்த செல் தியரிக்கு ஒரு பெரிய விதிவிலக்கு இருக்கு. அதுதான் வைரஸ்கள். வைரஸ் அப்படிங்கிறது உயிரியல்லே ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஏன் தெரியுமா? அதுக்குள்ள புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற அந்த உயிருள்ள திரவ பகுதி கிடையாது. அதனால ஒரு வைரஸால தனியா எதுவுமே பண்ண முடியாது. அது இன்னொரு உயிரினத்தோட செல்லுக்குள்ள நுழைஞ்சு அந்த செல்லோட சிஸ்டமை ஹைஜாக் பண்ணா மட்டும்தான் அதுக்கு உயிர் வரும். நிஜமாவே இது ஒரு பெரிய புதிர் தான். இப்போ இந்த செல்களை எப்படி வகைப்படுத்துறதுன்னு பார்ப்போம். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன அனாலஜி சொல்றேன். ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க எந்த பார்ட்டிஷனும் இருக்காது, உண்மையான உட்கரு கிடையாது. எல்லாம் அந்த ஒரே ரூம்குள்ள தான் நடக்கும். நம்ம பாக்டீரியாலாம் இந்த மாதிரி தான். ஆனா யூகேரியாட் அப்படிங்கிறது பல அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை மாதிரி. அங்க ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி அறைகள் இருக்கு. அதாவது சவ்வால் சூழப்பட்ட நிறைய நுண்ணுறுப்புகள் ரொம்ப அழகா ஆர்கனைஸ்டா இருக்கும். நம்ம அடுத்த செக்ஷன் செல்லின் அளவு மற்றும் வடிவம். கண்ணுக்கு தெரியாத இந்த செல்களை இப்போ கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குமா, இல்ல அது செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி மாறுபடுமான்னு தெரிஞ்சுக்கலாம். செல்கள் எல்லாம் ஒரே சைஸ்ல தான் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதோட அளவுகள் எந்த அளவுக்கு வேரியேஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மைக்ரோபிளாஸ்மா அப்படிங்கிற பாக்டீரியா வெறும் 0.15 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். அதாவது ரொம்ப 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 சின்னது. ஆனா அதே சமயம் நம்ம சாதாரண கண்ணாலேயே பார்க்கக்கூடிய அளவுக்கு 150 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கிற நெருப்புக்கோழியோட முட்டையும் ஒரு செல் தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சைஸ்ல எவ்ளோ பெரிய வித்தியாசம். சைஸ் மட்டும் இல்ல, செல்லோட வடிவமும் அது செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இப்போ ரத்த சிவப்பணுக்களை எடுத்துக்கோங்க. குறுகலான ரத்த குழாய்க்குள்ள ஈஸியா வளைஞ்சு நெழிஞ்சு போய் ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்காகவே அது உட்கரு இல்லாத ஒரு ஃப்ளெக்சிபிளான தட்டு வடிவத்துல இருக்கு. அதே தசை செல்களை பாருங்க,
அதுங்க சுருங்கி விரிஞ்சு விசை கொடுக்கறதுக்காகவே ரொம்ப நீளமா ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகுற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஷேப் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். இதுதான் இயற்கையோட மாஸ்டர்பீஸ். இப்போ இந்த மாதிரி டிசைன்லாம் சரி, ஆனா உள்ள இருக்கிற அஸ்மாட்டிக் பிரஷரை தாங்கி அந்த வடிவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணுமே. அதுக்கு தான் பல செல்களுக்கு ஒரு செல் சுவர் தேவைப்படுது. இது தாவரங்கள், பூஞ்சைகள், அப்புறம் பாக்டீரியாக்கள் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி ஃபென்ஸ், அதாவது உயிரியல் பாதுகாப்பு வேலி. இது செல்லுக்கு நல்ல ஒரு விரைப்பு தன்மையையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. முக்கியமா விலங்கு செல்கள்ல இந்த செல் சுவர் கிடையாதுங்கிறத எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, நம்ம எக்ஸ்பிளைனரோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். தாவரம் மற்றும் விலங்கு செல்கள், அந்த 2 யூகேரியோட் மாளிகைகளோட கதைய இப்போ டீடைலா ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த இமேஜை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பார்த்த உடனே நமக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். விலங்கு செல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு செல் சவ்வோட அதோட வடிவத்தை அமைச்சுக்குது. ஆனா தாவர செல்ல பாருங்க, அது ஒரு ஸ்ட்ராங்கான செல் சுவரோட உள்ள ஒரு பெரிய நீர் நிரம்பிய நுண்குமிழிய வச்சுக்கிட்டு ரொம்ப கம்பீரமா செங்குத்தா நிக்குது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த கம்பேரிசன் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவர செல் பெருசா இருக்கும், அதுல செல் சுவர் இருக்கு, அப்புறம் ஒளிச்சேர்க்கை பண்றதுக்காக பிரத்யேகமான பசுங்கணிகங்கள், அதாவது குளோரோபிளாஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய பெர்மனண்டான நுண்குமிழி இருக்கும், ஆனா சென்ட்ரியோல்கள் கிடையாது. அப்படியே விலங்கு செல்லுக்கு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்னது, செல் சுவர் கிடையாது, பசுங்கணிகங்கள் சுத்தமா கிடையாது, சின்ன டெம்பரரியான நுண்குமிழி தான் இருக்கும். ஆனா செல் பிரிதலுக்கு ரொம்ப முக்கியமான சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்கள்ல மட்டும்தான் இருக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸை எக்ஸாமுக்கு மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பாகவும் மாறாத ஒரு சாதாரண ஸ்டெம் செல் நம்ம உடம்புல சேதமடைந்த திசுக்களையும் உறுப்புகளையும் அப்படியே புதுசா ரீஜெனரேட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ இந்த செல்களை பத்தின நம்மளோட அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்னும் என்னென்ன மாயங்கள் எல்லாம் நிகழ்த்த போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட இன்னைக்கு செக்ஷனை நாம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து கற்போம். நன்றி.